ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெசிபி பன்னீர் ஸ்டஃப் ஸ்பினாச் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 20 லீஃப் கீரை எடுத்திருக்கோம். பேசிக்லி இது ஸ்பினாச், பசலிக்கீரை ஆர் பாலக் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். இப்போ நல்லா நம்ம கீரையை அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், சாட் மசாலா கொஞ்சம், அண்ட் இதோட சேர்த்து தனியா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் இன்னும் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு அதை ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக 100 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து நல்லா க்ரம்பிள் பண்ணிக்கலாம். இது ஃபைனாக க்ரம்பிள் ஆகலைன்னா பராத்தா பண்ணுறது கொஞ்சம் ஆகங்க டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதோட நம்ம கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், சில்லி பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் கொரியாண்டர், ஃபைன்லி சாப் கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபைனலி நம்ம பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தேவைக்கேற்ப நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே சால்ட் ஆட் பண்ணால் அது ஒரு மாதிரி வாட்ரியாக போயிடும். அதனால் இட்ஸ் குட் டு ஆட் சால்ட் அட் தி எண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவை எடுத்து பராத்தா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா ரோல் பண்ணும்போது திக்காக ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம பன்னீர் ஸ்டஃபிங்கை ஸ்டஃப் பண்ணணும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணுங்கள். நான் பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அண்ட் இதை நல்லா அதுக்கப்புறம் தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது ஈவனாக குக் ஆகும். அங்கங்கே ரோல் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது குக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் நம்ம அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணால் வெளியில் வந்துடும். ஸோ டோன்ட் கிவ் ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர். லைட்டாக போட்டுட்டு நல்லா ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது ஒரு 90% குக் ஆனதுக்கு அப்புறமா 2 சைட்ஸ்லேயும் நல்லா கீ ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் அதை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்புக்கு வேணுமோ கட் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸில் ஈஸியாக பேக் பண்ணி வச்சிடலாம். கிட்ஸு ஜென்ரலாக ஸ்பினாச் மாதிரி ஐட்டம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. பட் இதில் அவங்களுக்கு கொடுக்கறதே தெரியாமல் நம்ம நல்ல நியூட்ரிஷியஸான விதத்தில் நம்ம ஆட் பண்ணுறோம். பன்னீரும் ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போது நமக்கு இதை சாஸ் வச்சு சூப்பராக சர்வ் பண்ணிக்கலாம். பாய்.